வணக்கம் நண்பர்களே. நான் இயற்கை அமிர்தம் யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்காக ஒரு சிறந்த கருத்துக்களை இது சார்பாக தெரிவிக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா இப்போ உரங்கள் நிறைய இருக்கு. ஆரம்பத்திலலாம் பயன்படுத்தி வந்தோம். தொழு உரம்லாம் பயன்படுத்தணும். இப்போ இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாரி இந்த செயற்கை உரைகள் நிறையா பயன்படுத்த விளைவாக நமக்கு நிறைய நோய்கள் மனிதர்களுக்கு ஏற்பட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்போ அதெல்லாம் விடுபடணும்னா இப்போ நம்ம என்ன செய்யணும், மீண்டும் இயற்கைக்கு மாறுறோம். அந்த இயற்கைக்கு மாறுவதற்கு நம்ம ஒரு சிறந்த இயற்கை உரமாக இந்த அசிலிபிஎஸ் என்ற ஏடபிள்யூபிஎல் என்ற ஒரு நிறுவனம் மூலமாக தயாரிக்கப்பட்டு நாங்கள் எல்லோருக்கும் இந்த டெல்டா மாவட்டத்தில் விநியோகம் பண்ணி நிறைய ரிசல்ட் எடுத்திருக்கோம். நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கோம். அது என்னென்ன இயற்கை உரம்னு கேட்டிங்கன்னா, ஒரு 4 ப்ராடக்ட் தான், பொருள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா 4 கிலோவோட திண்ம பொருள் மூவிட்டாய்ன்ற ஒரு பொருள், 4 கிலோ பேக்கேஜ். அடுத்த பார்த்தீங்கன்னா ஈகோ ஹரியாலி என்ற ஒரு 1/2 கிலோ பேக்கேஜ், அது திண்ம பொருள். அடுத்தது 3வது பார்த்தீங்கன்னா பிஜிபிஆர் என்ற 250 மில்லிலிட்டர் கொண்ட ஒரு லிக்யூட் திரவ பொருள். அடுத்த லாஸ்ட் 4வது பொருள் பார்த்தீங்கன்னா அக்ரோ 90 என்ற லிக்யூட் திரவ பொருள் 1/2 லிட்டர். இந்த 4 பொருள் தான். இந்த 4 பொருள் நெல் பயிருக்கு என்னென்ன கொடுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த பூவிட்டா என்ற 4 கிலோ பேக்கேஜ், அது நெல்லுக்கு உள்ள பிஹெச் வேல்யூ, அதை தரத்தை, மண் தரத்தை என்ன செய்யணும், சமநிலைப்படுத்தி கொடுக்குது. காரமா இருக்கட்டும், அமிலமா இருக்கட்டும், பாசி பிடிக்கிற நிலமா இருக்கட்டும், எல்லாத்தையுமே மாற்றம் கொடுத்து அந்த மண்ணின் தரத்தை நிர்ணயம் பண்ணுது. அதனால இந்த தாவரமானது வேறு ஆழமா செல்லுது, நல்ல ஆரோக்கியமா இருக்கு. அடுத்து அதோட ஈகோ ஹரியாலி என்ற ஒரு 1/2 கிலோ பேக்கேஜ் திண்ம பொருள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈகோ என்பது சுற்றுச்சூழல் தகுந்த மாரி அந்த பிளான்ட் ஆனது மாற்றுது. அது மட்டும் இல்லாமல் ஹரியாலி என்பது பார்த்தீங்கன்னா கிரினிஸ் கலர்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது பசுமை மாறாமல் எப்பொழுதுமே இருக்கும். அந்த இரண்டும் என்ன செய்யணும், 4 கிலோ பேக்கேஜையும் 1/2 கிலோ பேக்கேஜையும் சேர்த்து, 4 கிலோ பேக்கேஜில் ஒரு 3 பாக்கெட் ஏக்கருக்கு, 1/2 கிலோ பேக்கேஜ் ஈகோ ஹரியாலி ஒரு பாக்கெட்டு சேர்த்து நம்ம அடி உரமா நடுறதுக்கு முன்னாடியே மண்ணில் சேத்துல போட்டுடலாம். அதுக்கப்புறம் நடலாம். நடும் போது இந்த பயிரானது செழுமையாக வளரும். அது இல்லை, நான் இது விறப்பு விதைச்சிருக்கேன் நெல்லுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பயிர் வளர்ந்த பிறகு ஒரு 20 நாள் விதப்பு விதைச்ச வளர்ந்த பிறகு நம்ம அந்த களையெல்லாம் மிதிச்சு விட்டுட்டு இந்த இதை அக்ரோ புவிட்டாவையும் அக்ரோ ஈக்கோ ஹரியாலியும் நம்ம அடிவரமா போட்டால் நல்லா அந்த பிளான் நல்லா வளரும். அதுக்கு பிறகு 20 நாள் செண்டு, இது போட்ட பிறகு அடிவரம் போட்ட பிறகு 20 நாள் செண்டு அக்ரோ பிஜிபிஆர் என்ற பிளான் குரோத் ப்ரோமோட் ரைசோபை பாக்டீரியா, அந்த லிக்விடை ஸ்ப்ரே பண்ணும்போது அட்மாஸ்பியர் உள்ள நைட்ரஜனை இது பிக்சேஷன் பண்ணி கொடுக்குது. வளிமண்டலத்தில் நைட்ரஜனே தேவையான நைட்ரஜன். அதாவது ரைசோபியா பாக்டீரியா என்பது இருபுற வெடிக்கனி தாவரத்தில் வரக்கூடிய ஒரு சிறந்த ரைசோபியா பாக்டீரியா. லெக்யூம் கனியில அந்த வேர்முண்டு, ரூட் நாடில்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த வேர்முண்டில் வாழ்ந்து அட்மாஸ்பியர் நைட்ரஜனை அந்த பிளான்ட் கொடுக்குது. ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த 20 நாள் சென்று அக்ரோ 90 என்ற 1/2 லிட்டர் லிக்விடை ஸ்ப்ரே பண்ணும்போது மகசூல் நல்லா தரமாக குட்டாக கிடைக்குது. அதாவது நெல்மணியெல்லாம் வெயிட்டா இருக்கு, எல்லாமே கதிர் நல்லா ஸ்ட்ராங்கா வருது. அதே மாதிரி ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 லெவலும் நம்மளுக்கு கிடைக்குது. அது மாதிரி நெல்மணி நல்லா இருக்கு. இதே மாதிரி மற்ற பயிருக்கு நம்ம தென்னை கொடுக்கலாம், பருத்தி கொடுக்கலாம், வாழை கொடுக்கலாம். இதை நீங்களாம் பயன்படுத்தி நல்ல மகசூலை இந்த இயற்கை உரத்தை பயன்படுத்தி நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் 944360
8657. இதை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து நேரடியாக உங்களை வந்து உங்கள் இருப்பிடத்துக்கு வந்து நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.